இந்த மாரி வீட்ல பன்னீர் டிக்கா செஞ்சு பாருங்க. அசந்து போயிருவீங்க. நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் செம்மையா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த மாரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புக் மார்க் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு மேரினேஷன் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல ஆயில், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி, அடுத்து வந்து தயிர், தேவையான அளவு கார்ன்ஃப்ளோர், அடுத்து தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்றதுக்கு டைம் கொடுங்க. 30 மினிட்ஸ் ஆன அப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்டிக்ல வந்து குத்தி ஒவ்வொன்றா குத்தி எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து பேன்ல லைட்டா பட்டர் போட்டு அந்த பட்டர்ல வந்து நான் 3 இது எடுத்திருக்கேன். ஓகேவா? 3யும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீட்டாக திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி வச்சு எடுத்துக்கணும். ஒரு பேனை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிருக்கும். இதை நீங்க ஸ்நாக்ஸா வச்சு சாப்பிடலாம். வீட்டில் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. செமையா வந்துச்சு. நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெவியான இன்கிரீடியன்ஸ்லாம் இல்லை. பன்னீர் மட்டும் தான் தேவை. வேற எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். அதை லெமன் ஊற்றி அப்படி அடிச்சு பாருங்க. மயோனஸ், டொமேட்டோ சாஸ்லாம் வச்சு இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருந்துச்சு. மறக்காம இந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணி வைங்க. ஓகேவா? நீ அடுத்த வீடியோல சந்திப்போம். மண்டில் தென் திஸ் இஸ் பிரபு. டாடா பாய். பாய் பாய் கைஸ்.